கனகராஜ் சார், தமிழ்நாட்டில் ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகுது, டெல்லியில் எவ்வளோ கொதிச்சுட்டு இருக்கிறாங்க, ஆனால் இங்கே ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு பெரிய விமர்சனம் வருது. ஜனநாயகம் படம் யார் கண்ட்ரோலில் இருக்குது? யார் கண்ட்ரோலில்? ப்ரொடியூசர் கண்ட்ரோலில். இப்போ யார் கண்ட்ரோலில் இருக்குது? யார் கண்ட்ரோலில் இருந்தது? எப்போ ரிலீஸ் ஆக வேண்டியது யார் கண்ட்ரோலில் இருந்தது? சொல்லுங்கள் சார், டேட் வைஸ் சொல்லுங்கள். சென்ட்ரல் போர்டு இருக்குல்ல, சென்ட்ரல் போர்டு இருக்குல்ல, சென்சார் போர்டு தானே வச்சுருந்தாங்க, அவங்க கண்ட்ரோலில் தானே இவ்வளோ நாளாக இருந்தது. இப்போ அதுக்கு இவ்வளோ டிலே ஆகி ரிலீஸ் ஆகிறதுக்கு காரணம் மத்திய மைனாரிட்டி பாஜக தானே, அது எல்லாருக்கும் தெரியும். ஜனநாயகன் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது, அங்கே போராட்டம் நடக்குது, என்ன நடக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொன்னால், ஏங்க அது ஒரு மூவி. இப்போ எம்ஜிஆர் 1977-78 எம்ஜிஆர் முதலமைச்சரான பிறகு படம் ரிலீஸ் ஆகலையா? மீனவ நண்பன்ன்றது, மீனவ நண்பன் அந்த படம் வந்தது. இன்னொரு படம், இன்னும் 2 படம் வந்திருந்தது, இன்னும் 2 படம், மொத்தம் 3 படம் 77-78 பீரியட்ல வந்தது முதலமைச்சரான பிறகு. இவ்வளவு பதட்டமான சூழல் இருக்கும்போது சரி இவ்வளோ நாள் தாண்டிடுச்சு. ஏங்க அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க. நீங்கள் ஏன் இப்போ எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு ஆட்சியை நடத்திட்டு இருக்காரு, அவர் நடிகர், இதுக்கு முன்னாடி ஒரு படம் எடுத்தார், நடித்தார், அந்த படம் ரிலீஸ் ஆகுது. அதுக்கும் நீட் போராட்டத்துக்கும் இதில் ஏதோ தமிழக அரசாங்கத்துக்கு காங்கிரஸ் கட்சிக்கும் தாவேகாவிற்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி இதை ஒரு எதிர்கட்சி எடுத்து வைக்கிற, ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற எதிர்கட்சிகள் எடுத்து வைக்கிற விஷயத்தை சொல்றீங்க. விஜய் தாவேகா அவங்க எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும் இந்த போராட்டத்துல. சரி, அவங்க நிலைப்பாடு, அவங்க தாவேகா என்பது புதிய கட்சி, தாவேகாவில் உள்ள தலைவர்கள் எல்லாமே புதிய தலைவர்கள். அவர்கள் தீர்க்கமாக ஆலோசித்து ஒரு முடிவை எடுப்பாங்க. பிரஸ் மீட் நேற்று வந்ததா இல்லையா? அவர் சொன்னார்ல, தாவேகா சார்பா பிரஸ் மீட் வந்ததா இல்லையா? இல்லை, நான் படித்தேன், நீங்கள் படிச்சீங்களா இல்லையா? சொல்லுங்க. பிரஸ் மீட் வந்துச்சு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது மாணவர்களுக்கு எதிரான விஷயம். நீங்கள் தாவேகா என்ற கட்சி மாணவர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி, இளைஞர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி, இளைஞர்களால் ஓட்டு போட்டு இன்னைக்கு அதிகாரத்திற்கு வந்த கட்சி. அதனால் அவருமே ஒரு இளைஞர் தான். இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் இங்கே இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க எல்லாம் படம் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் போராட்டத்துக்கு போகாம படம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. யார் போராட்டத்துக்கு ஏங்க அவருடைய நிலைப்பாடை சொல்லிட்டாரு. மத்திய மைனாரிட்டி பாஜக போராட்டத்துக்கு அழைப்பு விடுறாங்க சார். ஏங்க அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு போராட்டத்தில் கலந்துக்கிட்டு ஒரு ஷூவை கூட கழட்டி விட்டு எவ்வளவு கேவலமா டீல் பண்ணாங்க தெரியுமா? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பாக எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர், அது இல்லாமல் இந்திய தேசத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவரை ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணது தான் இன்னைக்கு மாண்புமிகு மத்திய மைனாரிட்டி பாஜக. அன்னைக்கு என்ன சொன்னாங்க? ராகுல் காந்தி அவர்களுக்கு இவ்வளவு பெரிய அளவுல என்ன பண்ணிருக்காங்க, பிரச்சனை பண்ணிருக்காங்க. ஆனா தாவேகா ரொம்ப சைலண்டா, நாங்கள் இந்த போராட்டத்திற்கு கண்டனம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்க்க போயிட்டாங்க அப்படின்னு நீங்க ஏங்க சொல்றீங்க? ரிலீஸ் நீங்க ஏங்க இதுக்கு ஜனநாயகன் படத்துக்கும் நீங்க அந்த இதுக்கும் பேசுறீங்க? தமிழ்நாட்டில் நடப்பது ஜனநாயக ஆட்சி, மத்திய மைனாரிட்டி பாஜக ஆட்சி அங்கே நடக்குது பாருங்க, அதுதான் சர்வாதிகாரி ஆட்சி, சர்வாதிகார ஆட்சி. இதே மாண்புமிகு பாரத பிரதமர் அவர் முதலமைச்சராக இருந்த போது என்னென்ன வார்த்தைகள் சொன்னார் தெரியுமா? காங்கிரஸ் கட்சியை பார்த்து என்னென்ன சொன்னார்? அவர் நீட் போராட்டத்துக்கு மாணவர்களுக்கு அவர் மாண்புமிகு பாரத பிரதமர் இன்னைக்கு முன்னாடி நின்று அந்த விஷயத்தை தீர்க்கணுமா? திரு விஜய் அவர்கள் டெல்லி போய் விஷயத்தை தீர்க்கணுமா? நீட் பிரச்சனையை திரு விஜய் அவர்கள் தீர்க்கணுமா? தமிழக முதலமைச்சர் தீர்க்கணுமா? அல்லது மாண்புமிகு மத்திய மைனாரிட்டி பாஜக பாரத பிரதமர் தீர்க்க வேண்டுமா? தீர்க்க வேண்டியது அங்கதான் மத்திய மைனாரிட்டி அரசாங்கம். அவங்க செய்ய வேண்டிய விஷயத்தை முதலமைச்சர் ஏதோ செய்யல. முதலமைச்சர் தான் நீட்டை கொண்டு வந்த மாதிரியும், முதலமைச்சரா இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரா இருக்கும்போது அவர் என்ன முன்னெடுப்புகள் எல்லாம் நீட்டுக்கு எதிராக எடுத்தார்? அந்த அளவுக்கான எந்த முன்னெடுப்புகளையும் செய்யலையே. ஏங்க நீட்டுக்கான முன்னெடுப்புகள் ஏற்கனவே எடுக்கப்பட்டு தமிழக அரசாங்கம் சட்டமன்றத்தில் ஏற்கனவே ஒரு மசோதாவை நீங்கள் போட்டு தீர்மானத்தை கொண்டு அதை மத்திய அரசாங்கத்திற்கு அனுப்பி அதை ஆளுநர் அவர்கள் RN ரவி அவர்கள் வச்சிருந்து அதெல்லாம் அவர் டேபிள்லேயே படுத்து தூங்கி அதுக்கப்புறமா மேலே போய் அது மேலே எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்காமல் இந்த கேஸை போட்டதிலிருந்து ஆரம்பத்திலிருந்து மத்திய மைனாரிட்டி பாஜக தான் இந்த நீட்டுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும்
இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கு காரணம் பாஜக தான்னு நாங்கள் தெளிவாக சொல்லிட்டு இருக்கோம். இதில் நீங்கள் ஒரு நரேட்டிவை செட் பண்ணி ஜனநாயகம் படம் வந்துருச்சு, இவர் ஜனநாயகத்துக்கு இவர் வந்து நீட்டை சொல்றாங்க. என்னமோ இப்போ பாரத பிரதமரா? நான் என்ன கேட்குறேன், மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பாரத பிரதமரா? நீட்டு யார் கையில் இருக்கு? அதிகாரம் யார் கையில் இருக்கு? மத்திய மைனாரிட்டி பாஜக கையில் இருக்கு. அவங்க தான் செய்யணும். ஏங்க அவங்க இன்னைக்கு வந்து அந்த அமைச்சரை கூட ராஜினாமா செய்ய சொல்லிங்க. ஆனால் இதே இந்தியா நாங்கள் யூபிஏ சர்க்கார் இருந்தப்போ ரயில்வே அமைச்சர் வந்து ஒரு பிரச்சனைக்கு ராஜினாமா செஞ்சார். அன்னைக்கு அவர் கேட்டார், என்னன்னு தெரியுமா சொன்னார்? மாண்புமிகு பாரத பிரதமர் முன்னாள் முதலமைச்சராக குஜராத்தில் இருந்தப்போ சொன்னார், கேவலமாக இருக்குது, துர்பாக்கிய சர்க்கார்னார். துர்பாக்கிய சர்க்கார் அப்படின்னாரு. டாலர் வந்து குறைஞ்சிருச்சு, 46 ரூபாய் அன்னைக்கு இந்திய மதிப்பு. இன்னைக்கு டாலர் பெட்ரோல் எங்கேயோ இருக்கு, வானலாவிய விண்ண முட்டுது. கேக்குறேன் அத அந்த என்ன சொன்னாரு? துர்பாக்கிய சர்க்கார். சரி சார். ஓ சிந்தா டெல்லில இன்னொன்னு சொன்னாரு. அந்த வார்த்தைகளை நான் இப்பவும் ரிப்பீட் மாணவர் போராட்டத்துக்கு சிந்தா டோன்ட் வரி அப்படின்றது அர்த்தம். அவரு சிந்தா மத்தேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சிந்தா ஹே சர்க்காரை நடத்திட்டு இருக்காரு. மாணவர் போராட்டத்துக்கு சார் எல்லா கட்சிகளுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் போய் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. தாவேக்காவில இருந்து யார் போய் ஆதரவு தெரிவிச்சாங்க? தாவேக்காவில இருந்து இன்னைக்கு அதனுடைய அமைச்சர்கள் வந்து அவங்க இப்போ ப்ரெஸ் மீட்டு கொடுத்துருக்குறாங்க. ஆதரவு ஏற்கனவே நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க. எந்த போராட்டத்தில் போய் ஆதரவு தெரிவிச்சாங்க? செல்வகுமார் சார் என்ன சொல்ல? இன்னைக்கு அமைச்சர்கள்லாம் ஆலோசனை பண்ணது எதுக்குன்னா, டிக்கெட் எந்த விலைக்கு விற்கலாம், ஜனநாயகன் படத்தினுடைய டிக்கெட்டை எந்த கவுண்டரில் விற்கலாங்கிற அந்த ஆலோசனைகள் தான் இருக்காங்க. யார் வாங்கினாங்கன்னு தெரியலீங்க. வாங்கினவங்க இருந்தால் கூப்பிட்டு வந்து அந்த டிக்கெட்டை காமிக்க சொல்லுங்கள், பணத்தையும் காமிக்க சொல்லுங்கள். எந்த அமைச்சர் விற்றாரு? நம்ம இவர் யாராவது இப்போ சொல்றவர் சார்பாக யாராவது வாங்கினாங்களா? அமைச்சர்கிட்ட போய் டிக்கெட் வாங்கினாங்களா? தமிழகத்துடைய இதெல்லாம் கொச்சையான விஷயங்க. ஏங்க கூலி படத்தை அன்னைக்கு முதலமைச்சர் பார்க்கலையா? அன்னைக்கு போராட்டம் கார்பரேஷன்ல ஸ்டாஃப் இது போராட்டம் போயிட்டு இருக்கும்போது, கார்பரேஷன் ஊழியர்கள் ஸ்டாப் செய்யும்போது அன்னைக்கு வந்து மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் கூலி திரைப்படத்தை பார்க்கலையா? ஏங்க நீங்கள் படத்தையும் இதையும் கொண்டு போய் மிக்ஸ் பண்ணுறீங்க? உங்களுக்கு இதுதான் பிரச்சனையா? ஏங்க பிரச்சனை வந்து நீங்கள் இப்போ இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் இந்தியா பிளாக்ல இல்லை. உங்கள் நிலைப்பாடு டீலிமிட்டேஷனில் என்ன? அதெல்லாம் தெரிய போகுது மக்களுக்கு. மறைமுக அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? அதெல்லாம் திமுகவினுடைய மறைமுக அண்டர்ஸ்டாண்டிங் பாஜக கூட்டணி. அதுதான் இப்போ தீய சக்தியும் மாய சக்தியும் சேரப்போகுது. இதில் தீஞ்சு போன சக்தி ஒன்று இல்லாமல் இருக்க போராட்டத்துக்கு இதுதான் வந்து தமிழக மக்களுக்கு இப்போ வருகின்ற நாட்களில் தெரிய வரும். ராசா எல்லாரும் ஆதரவு கொடுத்திருக்காங்க சார். இந்த போராட்டத்துக்கு சொல்லுவாங்க எல்லாரும் ஆதரவு கொடுத்திருக்காங்க, போராட்ட களத்துல இருக்காங்க. ஏங்க போராட்ட களத்துல இப்போ இருக்கட்டுங்க, நம்ம இல்லைன்னு சொல்லியே. இப்போ நான் என்ன சொல்ல வரேன், நீட்டை எழுத்துது ஏற்கனவே திமுக ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கு, தாவேக்கா நேற்று தான் நிலைப்பாடு எடுத்திருக்கு. இன்னைக்கு நாங்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி எங்களுடைய தலைவர் அருமை தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பார்க்க முடியலைங்க, வேதனையாக இருக்குது. அப்படி கசக்கி அவரை வேனில் ஏற்றி ஒரு ஷூவை கழட்டி பாவங்க, ஒரு ஷூ இல்லாமல் நடந்த காட்சிகள் என் கண் முன்ன வருதுங்க. எனக்கு வழியாக இருக்கு. இன்னைக்கு மாணவர்கள் பிரச்சனையை ராகுல் காந்தி அவர்கள் உணர்றாரு. ஆனால் மத்திய மைனாரிட்டி பாஜக பாரத பிரதமர் ஒரு வார்த்தை கூட அங்க போய் பேசினது கிடையாது, அவங்கள பார்த்தது கிடையாது. மணிப்பூர்லயே அப்படியே தான் பார்த்தது கிடையாது. இல்ல நான் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன், விவசாய போராட்டத்துல 6 மாதம் நடந்தது, அதுலயும் பாரத பிரதமர் போகல. மணிப்பூர்ல அவ்வளவு பெரிய கலவரம், அதுலயும் பாரத பிரதமர் அவர் போகல சார். அதாவது ராகுல் காந்தி என்ன பண்ணிருக்காங்க, அடிச்சிருக்காங்க, செருப்பு எடுத்திருக்காங்க மாணவர்கள். ஆனா தாவேக்கால இருந்து என்ன ரெஸ்பான்ஸ்? நாங்க போராட்டத்துக்கு ஆதரவு, ராகுல் காந்தி தாக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களா தாவேக்கா? ஏங்க இப்போ அவங்க புது கட்சிங்க, இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, கண்டனம் தெரிவிப்பாங்க. ஏங்க இன்னைக்கு இருக்கிற மாயசக்தி என்ன பண்ணுன்னு தெரியாமல் ஒரு பயத்தில் கூட இருக்கலாம். மாயசக்தி தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய, நான் ஓப்பனாக சொல்கிறேன், தமிழ்நாட்டுக்கு நாளைக்கு நிறைய விஷயங்கள் நடக்க வேணும். மத்திய ஆட்சியினுடைய துணை வேணும், மத்திய மைனாரிட்டி பாஜக சர்க்கார் துணை வேணும். அதுக்காக இப்போ நம்ம போய் ஓப்பனாக பண்ணோம்னா நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய பல பிரச்சனைகள் வந்துடும். ஆட்சி கவிழ்ச்சி செய்வாங்க. கவர்னர் எதுக்கு இருக்காரு? இப்போ ஏற்கனவே கட்சிகள் பல கட்சிகள் இப்போ தீய சக்தி தீஞ்சு போன சக்தி 2 மாய சக்தியோடு இருக்குது. நாளைக்கு அந்த 3ம் சேர்ந்து இங்கே ஒரு ஏதாவது ஒரு ஆட்சி கவிழ்ப்பு நடத்த வாய்ப்பு இருக்குமோ அப்படின்ற ஐயப்பாடு இருக்கலாம். அல்லது தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைக்காமல் போகுமோ என்ற ஐயப்பாடு இருக்கலாம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கும்.
அவர் தெரியும் எப்போ ஸ்டேட்மெண்ட் விடணும், எப்போ போராட்டத்தில் கலந்துக்கணும், எல்லாம் தெரியும். ஆனால் இன்னைக்கு பொறுத்தவரையிலும் மேகதாது பிரச்சனைக்கு அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி ஒரு முடிவு எடுக்கணும், உச்சநீதிமன்றம் சென்று ஒரு முடிவு எடுக்க வேண்டும். அதே போல் நீட்டுக்கும் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி, ஏன் திமுக இப்போ அனைத்து கட்சி கூட்டம் கூட்ட சொல்ல வேண்டியதானே? அதில் பிரதமரை சந்திக்கலாமில்ல? எல்லாரும் எம்எல்ஏஸ், ஆல் எம்எல்ஏஸ் எம்பிஸ் தமிழ்நாடுக்கு ஆதரவா ஒரு ஒத்த குரலில் நிற்கலாம்ல. கர்நாடகா கொடுக்குது, கேரளா கொடுக்குது, ஆந்திரா கொடுக்குது. ஆனால் தமிழ்நாடு மட்டும் தாவேக்கா, அதிமுக இப்படின்னு பிரிச்சுக்கிறது. இப்படி பிரித்து தான் தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய கோவாவுக்கு கிடைத்த 1000 கோடி ரூபாய் ரோடு போடுறது, பிரிட்ஜு கட்டுறது, அது எதுவுமே கிடைக்காம போச்சு. நீங்கள் பாம்பன் பாலத்துக்கு வெறும் 800 கோடி, நீங்கள் கோவாவுக்கு பார்த்தீங்கன்னா 50,000 கோடி. ரயில் என்ன, புதிய ரயில் திட்டங்கள் என்ன, புதிய மேம்பாலங்கள் திட்டங்கள் என்ன, இப்படி நிறைய இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரையிலும் நாங்கள் இப்போ சொல்ல வர்றது ஒன்று தான், தமிழக முதல்வர் உரிய நேரத்தில் உரிய நடவடிக்கை எடுத்து செல்வார். கனகராஜ் சார், இவங்க நம்ம பாடம் எடுக்கிறாங்க. சரி, எத்தனை தேர்தல் அறிக்கைகளை சொல்லப்பட்டதை நிறைவேற்றிருக்காங்க. குறிப்பாக 2 சொல்ல அவங்க உங்களை சொல்ல, நீங்க அங்க டெல்லியில போராடிட்டு இருக்கீங்க. அதை காங்கிரஸ் கட்சியை சொன்னாங்கன்னு நினைக்காதீங்க. இல்லைங்க, காங்கிரஸ் கட்சி டெல்லியில போராடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் எல்லாம் போராடிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல இல்ல, தமிழ்நாட்டுடைய நிலைமையை தான் சொல்றேன். சார் டெல்லியில போராடுறாங்க. சார் நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறேன், தமிழக மக்கள் சார்பாக கேட்கிறேன். நீங்க இல்ல, நீங்க ஒண்ணு தான் நம்ம நடக்குது. ஒரே ஒரு கேள்வி தான் நாங்கள் கேட்குறது, ஒன்று. இன்றைக்கு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இளைஞர், அவர் இளைஞரணி தலைவர் செயலாளராகவும் இருக்கார், பொறுப்பு வகிச்சிருக்காரு. இளைஞர்களை தமிழ்நாட்டில் திமுகவிற்காக கட்சிக்காக வழி நடத்துகிறார். அதையும் தாண்டி இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவர் அவர் ஏன் மாணவர்களுக்காக நேரடியாக செல்லவில்லை? ஒரு கேள்வி. முன்னாள் முதலமைச்சர் திரு மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் அங்கு செல்லவில்லை, ஏன் அதில் கலந்து கொள்ளவில்லை? 2. ஏன்னா நான் பார்க்குறது எப்படி பார்க்குறேன்னா, இவங்க அதில் கலந்துக்கிட்டாங்கன்னா வருகின்ற காலங்களில் பிஜேபி டிஎம்கே உறவு பிரச்சனையாயிடும். அந்த டீலிமிட்டேஷனோட மறுவரை இருக்குல்ல, அந்த மறுவரைக்கு மறு உறவு ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அது பாதிச்சிடும். அதனால் சிபிஐ வரும், இடி வரும், இதெல்லாம் வரும். இல்ல சிபிஐ வரும், இடி வரும். முன்னாள் முதலமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவரும் போகாததுக்கு இதான் ஒரு காரணமா? அதுதான் காரணமே, வேற என்ன காரணம்? நீட் விஷயத்துல ஒரு போராட்ட களத்துக்கு ஏன் போலங்கிறது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊரறிஞ்ச பாப்பானுக்கு பூணூல் எதுக்குமாங்க. திராவிட முன்னேற்ற கழகம்னு சொன்னாலே அது நீட் எதிர்ப்பு இயக்கம். அதுல இந்திய எதிர்ப்பு இயக்கம் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீட் எதிர்ப்பு இயக்கம் நான் கேள்வி. நீட்டை முழுமையா ஆரம்ப கட்டம் முதல் தமிழகத்தில் எதிர்த்து வட இந்தியா வரை கொண்டு சேர்த்தது திமுக. அதுல எந்த விதமான கருத்து செல்வன் சார் பில்லு கொண்டு வந்ததே யாரு? இல்ல அப்ப உள்ள நீட், நீங்க அந்த திமுக அமைச்சர், முன்னாள் அமைச்சர் தானே பில்லு கொண்டு வந்தது. இல்ல பில்லு இன்ட்ரோடியூஸ் பண்ணது. நீட்டினுடைய சாராம்சத்தை மாற்றி கட்டாயமாக்கியது, விருப்பம் இருக்கும் வரைன்னு சொல்லி அப்ப உள்ள ஆக்ட் அப்படிதான் கொண்டு வந்தாங்க. அதை மாற்றி அமைத்தது காங்கிரஸ். சரி, அப்ப நீங்க திமுகல அங்க வச்சீங்க, நீங்க தான் இன்ட்ரோ듀ஸ் பண்ணீங்க. இல்ல காங்கிரஸ் திமுகல ரெண்டு பேரும் சேர்ந்து தான் யுபிஏ கவர்மெண்ட்ல கொண்டு வந்தீங்க. காந்தி செல்வன் அவர்களும் குலாம் நபி ஆசாத் அவர்களும் தான் அமைச்சர். இல்ல அப்ப உள்ள நீட்டுடைய அதுக்கான துவக்கத்திலேயே நீங்க தான் வச்சீங்க. இப்போ கொண்டு வந்திருக்க என்ன சாராம்சம் வேற? இல்ல அன்னைக்கு இருந்த சார் தான் இன்னைக்கு வச்சு புளியறாங்க. ஏங்க தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா மாணவ மாணவிகளையும் மூக்குத்தி கம்மல் கால் செயின் ஏங்க எதுங்க செக்கிங் பண்றது? ரவீந்திரநாத் சாருக்கு நல்லா தெரியும். திமுக காங்கிரஸ் எல்லாரும் சேர்ந்து அந்த பில்ல கொண்டு வந்தீங்க. ரவீந்திரநாத் சாருக்கு தெரியும். கூட்டணியில இருந்தாங்க. ஏங்க நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க ரெஸ்பான்சிபிள் மாணவருக்காக நீங்க இருக்கீங்க. நீங்க ஏன் அன்னைக்கு அதை தடுக்கல? நீங்க தானே அதை கொண்டு வந்தீங்க. சரி ரைட்டு, காங்கிரஸ் தான் அதை குலாம் நபி ஆசாத் அவர்கள் அதுக்கு துணை நின்றார். நீங்க என்ன பண்ணீங்க? நீங்களும் தானே துணை நின்றீங்க. சொல்ல வேண்டியது தானே நீட் வேணான்னு, மாநில பட்டியல் இருக்கு, பொதுப்பட்டியல் வேணான்னு நீங்க உரத்த குரல்ல சொல்லணும். இல்லை ஏன் சொல்ல? எதுக்காக சொல்ல? இப்போ ஏன் நீங்க கலந்துக்கல? டெல்லியில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர், ஏன் கலந்துக்கல? இளைஞர்களை வழி நடத்துறவர் ஏன் போகல? போனா இடி வரும், சிபிஐ வரும், ஐபி வரும், இதுதான் வரும். என்ன சார் ஐடி வரும். ஒரு முறை கூட்டணி பேசுறாங்க, அதனால போறீங்க. யார் எல்லாத்தையும் பார்க்க கூடாது? ஏங்க
எங்களுக்கு உங்களை பற்றி எல்லாம் தெரியும், நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களுடைய நிலைப்பாடு என்னென்ன. நீங்கள் இப்போ என்ன சொல்லியிருக்கீங்க, எல்லா பில்லுக்கும் வெயிட் அண்ட் வாட்ச், அதாவது இந்தியா பிளாக்ல இல்லை, நாங்கள் பாஜகவோடு தான் இருப்போம். ஆமாங்க, நான் சொல்கிறேன், தீய சக்தியும் மாய சக்தியும் ஒன்றா சேரப்போகுது, அவ்வளோதான். தீய சக்தியினால தான் அவங்க 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைச்சு இன்னைக்கு வந்து மந்திரியா இருக்காங்கிறத அதுல எங்க ஓட்டு இருக்கு. 57 எம்எல்ஏவுக்கு காங்கிரஸ் ஓட்டு இருக்குல்ல, அது என்ன கசக்குதா? அப்ப நீங்க ராஜினாமா பண்ணிட்டு வாங்க, தேர்தலை சந்திப்போம். அதாவது சார், ஒரு தமிழ்நாட்டினுடைய அரசியல் செட்டப் வந்து பெரிய அளவுல வித்தியாசப்பட்டு போச்சு. முன்னாடி வந்து தேச நலன் கருதி மக்கள் நலன் கருதி உழைத்த அந்த தலைவர்களுக்கு மத்தியில சினிமா அதனுடைய ஆர்ப்பாட்டங்களுக்கு உட்பட்டே ஒரு சூழல் தமிழ்நாட்டில் அமைச்சரவையிலும் நடந்துகிட்டு இருக்கு. தவறு. சினிமாவிலிருந்து வந்தவர் தான் கலைஞர். சரி, சினிமாவிலிருந்து வந்தவர் தான் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர். சினிமாவிலிருந்து வந்தவர் தான் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா. சரி, பேசுவோம் சார்.